வணக்கம் நெகாசினி. வணக்கம் அண்ணா. நீங்க என்ன குறள் குறித்து பேச போறீங்க? அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 35. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா என்றது அறம். இந்த திருக்குறளை பள்ளிக்கூடம் படிக்கும்போது படித்தது அப்படின்னு நிறைய பேர் ஞாபகப்படுத்தி பார்த்துருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியாமலே நாம் படிச்சிருப்போம். ஆனால் இந்த பிள்ளைகள் ரொம்ப அழகாக அறிவாக அதுக்கு என்ன விளக்கம்னு மட்டும் சொல்லாமல் இன்றைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்வியலோடையும் அதை பொருத்தி பேசுகிறாங்கல்ல, அதுதான் உள்ளபடியே அழகு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் நெகாசினிக்கு. சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. 7 சீர்களை கொண்டு 7 பிறவிக்கும் வாழ்க்கையை சீராக்கி தந்த சகலகலா வல்லவன். 1.25 அடியில் ஓவியங்களை தீட்டிய வாழ்வியல் விஞ்ஞானி வள்ளுவரின் குறளிலே ஒரே ஒரு குறளை மட்டும் கையில் எடுத்து பேச வேண்டும். ஒரு குறள் என்ன செய்துவிடும் என நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. ஒரே ஒரு குறள் தான் கால்க்ரௌனையும் ஜியு போப்பையும் அமெரிக்காவின் தாமஸையும் திரும்ப திரும்ப திருக்குறளை படிக்க தூண்டியது. ஒரே ஒரு குறள் தான் அவர்களை இங்கேயே தங்கி தமிழ் மொழியை பற்க தூண்டியது. ஒரே ஒரு குறள் தான் திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்க தூண்டியது. திருக்குறளை 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்க தூண்டியது. திருக்குறளை தமிழரின் அடையாளமாக உலக மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. முப்பாலில் முதல் பாலாம் அறத்துப்பாலின் 4வது அதிகாரத்திலே 5வது குறளின் வழியே அரணை வலியுறுத்தி அறத்தை வலியுறுத்தி பேச வந்திருக்கிறேன். 35வது குறள் அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா என்றது அறம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், கடுஞ்சொற்கள் இந்த 4ஐயும் விட்டளித்தால்தான் அறம் மிளிரும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. குற்றம் இல்லாத தூய மனதுடன் இருப்பதுதான் அறம். மற்றவை எல்லாம் வெறும் ஆரவாரம்தான். தூய்மையான உள்ளத்திலே பொறாமை புகுந்து விட்டால் அல்லல் பட்டு அவதிப்பட்டு அறவழி தவறி விடுவோம். பிறரின் வளர்ச்சியை கண்டு புகழை கண்டு புகைச்சலோடு புலம்பிக் கொண்டு இருக்காதீர்கள். அங்காளி பங்காளியின் ஏற்றத்தையும் அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஏற்றத்தையும் நல்ல மாற்றமாக பாருங்கள். அழுக்காறு நீங்கி அறம் ஓங்கி நிற்கும். எதிரும் புதிருமாய் ஏட்டிக்கு போட்டியாய் ஒவ்வொரு சுற்றிலும் பேசும் எங்களிடம் பொறாமை கொஞ்சம் கூட இல்லை. நெஞ்சத்திலே அன்பையும் அறத்தையும் மட்டுமே சங்கரா தொலைக்காட்சி விதைத்துக் கொண்டிருக்கின்றது. உங்களை தாண்டி ஒருவன் வளர்கிறானா, வாயடைத்து நிற்காமல் உடனே மனதார பாராட்டி விடுங்கள். மனதில் அழுக்கு வராது, அழுக்காரும் சேராது. அழுக்காரை விட்டொழிப்போம், அறத்தின் வழியே நடப்போம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிறார் புத்தர் பெருமான். பார்க்குற பொருளெல்லாம் ஆசைப்பட்டு அது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும்னு நினைக்கிறது எங்களை மாதிரி இருக்க குழந்தைங்க மனசுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க நிறைய பெரியவங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆசைப்பட்டு அவதிப்பட்டு மாதத்தவண திட்டத்தில் வாங்கி புட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தூக்கம் கெட்டு வாழாதீர்கள். தேவையில்லாததெல்லாம் வாங்கினா தேவையானதை விற்க வேண்டியது வரும். வரம்பு மீறி ஆசை பேராசையாக மீறினால் மது இழந்து கதி இழந்து பதி இழந்து நிதி இழந்து வாழ்க்கையே இழந்து விடுவீர்கள். கைகேயின் பேராசையால் அரண்மனையில் அனைத்தும் இருந்த போதும் புத்திர சோகத்தை அனுபவித்தாள். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையால் பேராசையால் அறத்தை மறந்து கரத்தை நீட்டி கையூட்டு பெறாதீர்கள். கையளவு இருந்தாலும் கலங்க மாட்டேன், கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் என உறுதியான நிலைப்பாட்டில் அவாவை அடக்கி ஆளுங்கள். அறம் உங்களை வந்து அணைத்துக் கொள்ளும். இலவசம் இலவசம். கோபக்காரரா நீங்கள்? கோபத்தை வசமாக்கிய உங்களுக்கு ஆயுளை குறைக்கும் அனைத்து வியாதிகளும் இலவசம். ஏமாற்றமும் அவமானமும் தான் கோபத்தை தூண்டும். ஒரு சில மணித்துளிகள் கோபத்தை அடக்க முடியாத பலர் இன்று உடல் உறுப்பிழந்து உயிரிழந்து வாழ்க்கையே இழந்து பல ஆண்டுகள் சிறைச்சாலையில் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கோபக்காரர்கள் கொலைக்காரர்களாக மாறுவார்கள் என்பதை தினம் தினம் செய்தித்தாளில் வரும் குற்றங்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கும் சினத்தை விட்டொழித்து குணத்தை அறத்தின் வழியே செலுத்துவோம். தவறு என்று தெரிந்தும் நாம் பேசும் கடுஞ்சொற்களால் உள்ளங்கள் உடையும், உறவுகள் விழியும், நட்பு விலகும், பகைமை சேரும், மனம் வாடும், அறம் தேயும். தீப்பிழம்பாய் வெளிப்படும் கடுஞ்சொற்கள் எதிரில் இருப்பவரை எரித்துவிடும்.
அதிகார தோரணையிலே பலர் பேசும் அதிகார தோரணையிலே பலர் பேசும் கடுஞ்சொற்கள் அதிகார தோரணையிலே பலர் பேசும் கடுஞ்சொற்கள் புயலாய் வீசி பலரின் மனதை சூறையாடி விடுகிறது. நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல் என்னும் பெயரில் மற்றவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் முதியவர்களையும் புண்படுத்தும் சொற்களை புறந்தள்ளுங்கள். ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் என்பார்கள். கொல்லும் சொல்லை விட்டொழித்து வெல்லும் சொல்லையே பேசுவோம், அறத்தை பாய்ச்சுவோம். மூத்தோர் சொல்லும் முன்னுநெல்லிக்காயும் முன்பு கசந்தது, ஆனால் இன்றோ எனக்கு இனித்து கொண்டிருக்கின்றது. எப்படி தெரியுமா? நான் அரை டிக்கெட்டா முழு டிக்கெட்டான்னு பஸ் கண்டக்டர் தீர்ப்பு சொல்ற காலத்துல அம்மா அப்பாவோட சேர்ந்து பேருந்துல வெளியூருக்கு சென்றேன். முதலில் திருக்குறளையும் திருவள்ளுவர் தாத்தாவையும் அரசு பேருந்துல தான் பார்த்தேன். பார்த்ததை அம்மா அப்பாவின் சொல் கேட்டு படித்தேன். படித்ததை அறமாக மனதில் விதைத்தேன். பொருளையும் இன்பத்தையும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். திருவள்ளுவர் தாத்தாவின் கையை பிடித்ததால், அவர் கை நீட்டி காட்டிய வழியில் நடந்ததால் ஆன்றோரோடும் சான்றோரோடும் நான் இன்று கைகுலுக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆ என்றால் அறம் என்று சொல்லிக் கொடுத்தது தமிழ். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்ததும் தமிழ். ஆசையிலேயும் பேராசையிலேயும் மயங்கி பொறாமையால் மனம் கலங்கி கட்டுக்கடங்காத கோபத்தால் பொங்கி கடுஞ்சொற்களை முழங்கி அன்பையும் மரத்தையும் விழுங்கி விடாதீர்கள். 11 கீழ்கணக்கையும் 11 மேல் கணக்கையும் வாழ்க்கை கணக்காக கொண்டு வாழுங்கள். உலக பொதுமறையாய் இருக்கும் திருக்குறளை தினம் தினம் மனம் விரும்பி மந்திரமாய் ஓதுங்கள். அன்பின் வழியில், அறத்தின் வழியில் உங்கள் வாழ்க்கை அழகாக்கும் அந்த திருக்குறளை தேடுங்கள். நன்றி, வணக்கம். நெகாசினிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ரொம்ப சிறப்பு. அதை ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரித்து அதற்கான ஒரு விளக்கம் சொல்லி எடுத்துகிட்டு போன அந்த தன்மை ரொம்ப சிறப்பு. அதில் இந்த இன்னாச்சொல் சொன்னீங்கல்ல, இந்த இன்னாச்சொல்லுக்கு ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறோம், சார் ரொம்ப சாதுங்க, ரொம்ப சாது, பசு மாதிரி அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும். சார் ரொம்ப சாதுங்க, மாடு மாதிரி அப்படின்னா கோவம் வந்துடும். இப்போ இந்த வார்த்தை எதை ரொம்ப அழகான அதை ரொம்ப அழகாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்திருக்காரு, என்னோட தாய் மாமா வந்திருக்காரு. என் பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரிரா மாமா வந்திருக்காருரா, ஆசீர்வாதம் வாங்கினான். ஓ மாமா தானே, நீ வாங்க அப்படின்னா. நான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, நான் போயாச்சு. அவர் தூங்கிட்டு இருந்தார். அவனை கூப்பிட்டு, மாமாவை சாப்பிட கூப்பிட்றா, என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, மரியாதையாக சாப்பிட கூப்பிடுனேன். அவன் போய் மாமா சாப்பிடுவா, மரியாதையாக சாப்பிடுவான்னா. அப்போ எந்த சொல்லை எங்கே பயன்படுத்தும் போது அதனுடைய பொருள் மாறும். எந்த பக்குவ நிலையில் பயன்படுத்துகிறோம், எந்த டோன் சொல்கிறாங்களே, எந்த வகையான ஒரு மாடுலேஷன் நம்ம பயன்படுத்துகிறோம், அதற்கேற்றாற் போல் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறதும் ஒரு வகை, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறதும் ஒரு வகை. அப்போ அதை என்ன சொல்லாக எப்போ மாறும்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து. அதை ரொம்ப அழகாக இந்த பேராசை பற்றி, இன்னாச்சொல் பற்றி, அன்பை பற்றி ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அதில் ரொம்ப சிறப்பு. அதை தாண்டி ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பதட்டம் வந்துடுது. அதனால் அடுத்த விஷயம் நம்ம என்ன சொல்லணுன்ற அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஒரு தயக்கமோ, நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறது ஒரு வகை, அந்த கருத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே திரும்பி பேசுவதுன்றது ஒரு வகையான பேச்சில் ஒரு வகை. இது எப்போ வரும்னா, தொடர்ந்து பேச்சுக்கலையில் இருந்து கொண்டே வரும்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து தானாக வெளிவரும். அதை நீங்கள் தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அதற்கு மட்டும் பயிற்சி பண்ணிங்கன்னா போதும். அடுத்த விஷயம் என்ன சொல்லணுன்ற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் மறந்துடுது. ஏன் மறக்குதுன்னா, அதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அதற்கான பயிற்சி பண்ணணும். கருத்தை முழுவதுமாக உள்ளே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சு அழகான ஒரு கலையாக வரும். வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து நெகாசினியினுடைய இந்த பேச்சுக்கு நம்முடைய அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்களினுடைய மதிப்புரைகள். நெகாஷினி, ரொம்ப ரசித்து கேட்டேன் உன்னுடைய பேச்சை. ஒரு சில இடங்களில் ஒரு சின்ன தடுமாற்றம், தயக்கம் வந்தாலும் துணி உடைமை அப்படிங்கிற ஒரு சொல்ல வள்ளுவர் பயன்படுத்துவார் ஒரு சில குறட்பாக்களில். அதற்கான ஒரு சான்றா, ஒரு இலக்கணமாக, சின்ன தடுமாற்றம் தானே, பரவாயில்ல, அதை ஏறி மிதித்து நான் தொடர்ந்து செல்வேன் அப்படிங்கிற உன்னுடைய நிமிர்வு ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. ஜியு போப் தொடங்கி இப்போது அமெரிக்காவில் வாழக்கூடிய தாமஸ், அவர் கூட திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. அவர் வரைக்கும் அந்த மொழிபெயர்ப்பு, அதாவது திருக்குறளை பார்த்து கேட்டு
வெளிநாட்டவர்கள் யாரெல்லாம் தன்னுடைய இதயத்தை பறிகொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை வந்து நீ அழகாக எல்லோருடைய இதயங்களிலும் மீட்டி விட்டிருக்கிறாய் என்றுதான் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இந்த குறள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு குறள். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். 4 விஷயங்கள் சொல்றாரு இல்லையா? இந்த 4ல் 3 கருவிகள் இருக்கு. அதாவது திரிகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். 3 கருவிகள் அப்படின்னு தமிழில் அதை சொல்லலாம். மனம், மொழி, மெய். மனசு நமக்கு தெரியும், மொழினா அந்த இடத்துல நீங்கள் பேசுறது, மெய்னா உடல். இந்த 3 விதத்தாலும் நீங்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அழுக்காறு சொல்கிறாரு. அவா வெகுளி இன்னாச்சொல் சொல்கிறார். இன்னாச்சொல் வந்து நீங்கள் வாயால் பேசக்கூடிய ஒரு எதிர்மறையான சொல், ஒரு தீய சொல். அந்த குற்றத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அவா அப்படின்னா கோபமும் அப்படிதான். கோபப்பட்டு கத்திடுறோம் இல்லையா? நம்மை அறியாமல் ஒரு சுடு சொல் வந்து விடுகிறது. இந்த 2மே வாயால் நீங்கள் செய்யும் குற்றம். அவா ஆசை என்பது உங்களுடைய புலன்கள், உங்களுடைய 5 பொறிகளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அதனால் உடலால் நீங்கள் செய்யக்கூடிய குற்றம். அழுக்காறு பிறரை பார்த்து பொறாமைப்படுவது மனத்தால் செய்யும் குற்றம். மனத்தாலும் உடலாலும் வாய்மொழியாலும் எப்போ நீங்கள் ஒரு செயலை குற்றமில்லாமல் செய்கிறீங்களோ அதுதான் அறம் என்பது இந்த குறளுடைய விளக்கம். நல்ல ஒரு ஆழமான குறளை தெரிவு செய்தமைக்காக உங்களுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே சிறப்பான வாழ்த்துரைகளை தான் வழங்கி இருக்கிறாங்க. இடையிடையே சின்ன சின்ன தயக்கமும் தடுமாற்றமும் தடங்களும் இருந்தாலும் கூட அதை தாண்டி நெகாசினியினுடைய இந்த உரை மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் நடுவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தட்டல்கள் நெகாசினிக்கு. நிறைய செந்தமிழ் செல்லங்கள் இன்னும் பேச வேண்டி இருக்கு. அவங்க பேசிய பிறகு நிறைவாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.